அன்பர்களே, எலுமிச்சம் கனியை நம்ம வாசல் முன்புறமாக கட்டுவது என்பது பாரம்பரியமாக நம்ம செய்து கொண்டிருப்போம். தொழில் நிலையங்களில், வீட்டு வாசற்படியில் கட்டியிருப்போம். ஸோ அதை எப்படி கட்டுவது அப்படிங்கிற காணொளியை நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். ஸோ நல்ல புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இரும்பு ஆணி ஒரு 3, 5, 7 பச்சை மிளகா. ஸோ அது உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்கள் அந்த எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கம்பியில் முதல்ல பச்சை மிளகாயை கோர்த்து வச்சுருங்க. ஸோ இப்போ படத்தில் பார்த்துட்ருக்க மாதிரி பச்சை மிளகாயை கோர்த்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தினுடைய, அதாவது செடியில் எப்படி தொங்கிட்டுருக்கோம், அந்த சின்ன கணு கீழே இருக்கும், தலை மேலே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை அப்படியே திருப்பி அதே வாக்கிலே நம்ம தொங்க விட போகிறோம். ஸோ அப்படின்னா என்னன்னா, செடியிலேருந்து பெரிச்சா அந்த பெரிய மொக்குமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல குத்தி அடுத்து சின்ன கணு எலுமிச்சம்பழம் எப்படி தொங்கிட்டு இருக்குமோ செடியில், அதே படம் இதை இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம குத்தி கீழே சின்ன கணு இருக்கிற இடத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு பூண்டு ஒரு சொருவி வச்சுருங்க, தோலோடையே சொருவி வச்சுருங்க. அப்புறம் ஒரு இரும்பு ஆணி முடிஞ்சால் ஒரு கறித்துண்டு சேர்த்துக்கொள்ளலாம். கறித்துண்டு அப்படிங்கிறதும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். கறித்துண்டும் சேர்த்துக்கலாம். சில பேர் வேப்பிலை கூட சின்னதாக ஒரு கொத்து வச்சுருவாங்க. கரெக்டுங்களா? ஸோ நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஒரு இடத்துல வேப்பிலை வைப்பாங்க, ஒரு இடத்துல கறித்துண்டு வச்சுருப்பாங்க. ரைட்டா? ஸோ அது நம்ம அது எந்த மாதிரி நம்மளுக்கு சப்போஸ் கெட்ட கனவாக வருது அப்படின்னா, அல்லது பயம் வந்துச்சுன்னா, அல்லது அதாவது ஒவ்வொரு காரியத்துக்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த வேலையை செய்யணும். இது பொதுவான ஒரு எலுமிச்சம்பழம் கட்டுறது அப்படிங்கிறது, இது பொதுத்தன்மையோடு செயல்படுறது. அதாவது பொதுவாக கட்டணும் அப்படிங்கிறப்போ இதை இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சில இடத்துல ஒரு பதட்டமான மனநிலையாக இருக்குது, ரொம்ப காரியங்கள்லாம் தடைப்பட்டுட்டே இருக்குதுன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கட்டணும். ஓகேங்களா? ஸோ எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கழுவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு உரு ஏற்றணும். அதாவது ஒரு சாம்பிராணி புகையில் காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணலாம், சொருக ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் சொருகினதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு குண்டு மல்லியோ, அதுவும் வாசம் தரக்கூடிய அந்த பூ வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அரளிப்பூ, ஏதோ சாமி பூ இது இந்த யாணி இருக்குது பாருங்கள், அந்த கடைசியாக கொஞ்சமாக கட்டி அதை தொங்க விட்டுருங்க. தொங்க விட்டுட்டு எலுமிச்சம்பழம் சொருகிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 டைம் இல்லைனா 5 டைம் ஓம் சக்தி அப்படின்னு சொல்லுங்கள். அது என்னென்னா, அது அந்த எலுமிச்சம்பழத்துக்கு பவர் ஏற்றுறோம். கரெக்டுங்களா? பவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொருகிறோம். அதாவது வெறுமனே பழமாக இருக்கிறதுக்கோ ஒரு பவர் ஏற்றணும் அப்படின்னா, அப்போது அதாவது நம்ம அந்த அந்த பவர், அதாவது நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு நல்ல இடத்துக்கு போனால் அல்லது கெட்ட இடத்துக்கு போனால் நம்மளே உணர்வோம் இல்லைங்களா? அதுதான் அந்த ஒரு எனர்ஜி. அப்போது அது பவராக இருக்கணும் அப்படின்னா, சாம்பிராணி புகையை காட்டிட்டு இந்த மாதிரி ஓம் சக்தி, ஏதோ நீங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வத்தை பேரை கூட நீங்கள் உச்சரிக்கலாம். ஸோ குலதெய்வத்தை கூட நீங்கள் சொல்லி உரு ஏற்றி அதில் நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், எலுமிச்சம்பழத்தை கோத்துட்டு வாசப்படியில் இந்த ஆணி இருக்குது இல்லையா, நம்ம அந்த கொக்கி மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். வாரம் மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் கொக்கி மாதிரி பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு இப்போது மட்டும் எனக்கு கெட்ட கனவாக வந்துக்கிட்டு இருக்குது, அல்லது ஏதோ சும்மா சின்ன குழந்தைங்க இடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது நம்மளுக்கே கூட சும்மாவே நடந்துகிட்ருப்போம், எங்கேயாவது கால் தவறி வர்ற மாதிரி இருக்கும், சின்ன தடங்கள் ஆகிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று பொருளை வச்சுட்டு தேடிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது கெட்ட கனவாக இருக்கும், தூக்கம் சரியாக வந்துகிட்டே இருக்காது, ஏதோ பதட்டமாக இருக்கும், இல்லை பயமாக இருக்கும். அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இதில் ஒரு காரணத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிங்களா? இது பொதுவானதுன்னா, இப்போ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்குது, இதே மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீடும் சுத்தமாக இருக்கணுங்க. இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை கட்ட போகிறீங்கன்னா, வியாழக்கிழமையே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, அல்லது வெள்ளிக்கிழமையே அதிகாலையில் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ எப்போ கட்ட போகிறீங்களோ வீடு சுத்தமாக இருக்கணுங்கிறத மனசில் பதிச்சிங்க. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பொருள் தொடாத மாதிரியான நிலை இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கட்ட வேண்டாம். ஓகேங்களா? அதாவது உடம்பும் மனசும் அல்லது வீட்லேயும் எந்த ஒரு தீட்டு அந்த மாதிரி இல்லாத சமயத்தில் தான் இதை நம்ம கட்டணும் இல்லைங்களா? நம்மளுக்கு நல்லது கொடுக்குறது அப்படியே மாறி நெகட்டிவாக வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க.
மற்றபடிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதை நீங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாம்பிராணி காட்டணும். அதாவது கட்டி முடிச்சுட்டு வீட்டில் விளக்கு பற்ற வச்சுட்டு, அங்கே சாமி கும்பிட்டுட்டு தூபம், தீபம்லாம் காமிச்சிட்டு, இங்கே இருக்கிற பூவுக்கும் நம்ம என்ன பண்ணணும், சாம்பிராணி காட்டுங்க. அதே மாதிரி கற்பூரமும் காட்டிட்டிங்கன்னா ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வாசப்படியில் வந்து 2 எலுமிச்சம்பழம் அரிஞ்சு வைப்போம் இல்லைங்களா, சிகப்பு தடவி. ஸோ அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அந்த கெட்ட சக்திகள் நம்ம வெளில போகிறப்போ ஏதாவது நம்ம பின்னாடி தொடர்ந்து ஒரு கெட்ட சக்தி வருது, அல்லது ஏதோ ஒன்று நமக்கு அறியாமல் ஏதோ ஒரு தவறாக நம்மளுக்கு மனசு சொல்லுது அப்படின்னா, இதெல்லாம் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி, கண் பார்வையாகட்டும், என்னப்பா இவன்லாம் எப்படியோ இருந்தவன் எங்கேயோ போயிட்டான்ப்பா, அந்த மாதிரி ஒரு கண் பார்வை, அந்த மாதிரி ஏதோ ஒன்று, அதாவது எண்ண அலைகளை வந்து இது இழுத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி உங்ககிட்ட வரக்கூடாது. ஸோ அதுதான் இதோட சிறப்பே. இதுதான் வந்து இதுக்காக தான் நம்மளுக்கே தெரியாமையே நம்ம காலங்காலமாக இந்த ஒரு நல்ல விஷயத்த நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர்த்துக்கு வந்து எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தால் முழங்கால் வலிச்சுட்டே இருக்கும், கை கால் குடைச்சல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். நீங்கள் உங்களோட என்ன முறையோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து நம்மளோட பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். 2வது இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் உணரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சப்போஸ் ஏதாவது இதை நீங்கள் கட்டின வாட்டி ஒரு நெகட்டிவாக நடக்குது, இது வரைக்கும் எதுவுமே இல்லை, இதை கட்டின வாட்டி தான் சின்னதாக நான் ஒரு நகம் வெட்டுறப்போ கவனமாக, அதாவது அந்த இடத்துல நம்ம செய்வோம். ஆனால் டக்குன்னு நம்மளுக்கு அந்த ஒரு ரத்த காயமோ ஏதோ ஒரு தவறாக நடக்கிற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டாம். ஓகேங்களா? அதாவது எதுவும் வந்து இதுவரையும் எதுவும் எதிர்பாதமாக வராது. அப்படி நம்மளுக்கு எதிர்பாதமாக வேலை செய்யுது அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் செய்யாதீங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு நல்ல செய்தி வர்றதோ, அல்லது ஏதோ ஒரு கெட்ட செய்தி வர்றதோ, எல்லாமே இதை பொறுத்தும் இது மட்டுமே காரணம் கிடையாது. இதை பொறுத்தும் அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதுக்கு ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இல்லையா? காரணங்கள்லாம் இருக்கும். அதனால இதை ஒன்றும் நீங்கள் பெருசாதீங்க. இது பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியமாக இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத விட அறிவியல் பூர்வமாக என்ன நடக்கும்னா, இந்த பச்சை மிளகாயில இருக்கக்கூடிய அந்த ஒரு காரத்தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சில ரசாயன பொருட்கள்லாம் இந்த எலுமிச்சங்கனியோடு சேரும் பொழுது, எப்பயுமே எலுமிச்சங்கனி அப்படின்னா தெய்வக்கனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நெகட்டிவாக அப்சர்வ் பண்ணக்கூடியது. அதாவது உடம்புல இது வந்து ஒரு ஆசிட் இல்லையா, ஸ்ட்ராங் ஆசிட், டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்க்குறது, அது காற்றுல இருக்கக்கூடிய அந்த தன்மையை தூய்மை பண்ணுறது, இது எல்லாமே அந்த பூண்டு வந்து இயற்கையாகவே நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய நறுமணம் வந்து பூண்டு அப்படிங்கிறது கெட்ட எனர்ஜியை வந்து நீக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதை நம்ம நெட்டில் பார்த்தாவே தெரியும். யாவரும் நலமோடு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ இதில் ஏதோ ஒரு கருத்து இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுனாலும் நம்ம சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன் இருக்குது நான் அறிந்த வகையில் சொல்கிறேன். அது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்.